பிரான்ஸ் நேரம் தொடர்கிறது. தொடர்ந்தும் திரு ஏசி தாசிசியஸ் அவர்களுடைய பவள விழா சிறப்பு நூல் அறிமுக நிகழ்வே இடம்பெற இருக்கிறது. தொடர்ந்து காட்சி பதிவுகளை பார்ப்போம். கொட்டுமுரசே கொட்டுமுரசே அன்பென்று கொட்டுமுரசே, ஜாதி கொடுமைகள் வேண்டாம் அன்பு தன்னில் செழித்திடும் வையம். ஜாதி கொடுமைகள் வேண்டாம் அன்பு தன்னில் செழித்திடும் வையம் என்று 100 ஆண்டுகளுக்கு முன் மகாகவி பாடிய இந்த பாடல் 60 ஆண்டுகளுக்கு முன் ஏபிஎம் படத்தின் தயாரிப்பாக சுதர்சனம் இசையில் அறிஞர் அண்ணாவின் கதவசனத்தில் நடிப்பிசை புலவர் கே.ஆர். ராமசாமியும் வி.என். சுந்தரமும் பாடிய இந்த பாடல் முக்கியமான பாடலாக பாதியை பாடி நிறுத்திக் கொள்கிறேன். நான் சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், உங்கள் எல்லாருக்கும் தெரியாத தாசிசியஸ் எனக்கு தெரியும். 1964 என்று நினைக்கிறேன். அப்பொழுது அவர் பேராதனை பல்கலைக்கழகத்தில் மாணவன். எங்கள் ஈழத்தில் வாழ்ந்த பெரும் ஆசான் எஸ். விஜயானந்தன் அவருடைய மாணவன். நான் அப்பொழுது பேராதனை விவசாய இலாக்கா அலுவலகத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்தேன். ஒரு சின்ன பையனாக துருதுருவென்று துடித்தபடி வருவார். எங்கள் அவர் யூனிவர்சிட்டிக்கும் ஐயா வித்யானந்தனுடைய வீட்டுக்கும் இடையில் எங்கள் பல்கலைக்கழகம் போவார். அவர் நான் அப்பொழுது அரங்கேற்றிய 64 அரங்கேற்றிய கண்டியில் அரங்கேற்றிய இலங்கேஸ்வரன் நாடகத்தை பார்த்ததாக பிறகு அவரே சொன்னார். அந்த காலத்தில் பார்த்த அந்த துடுதுருவென்ற தாசிசியஸை என்னால் இன்னும் மறக்க முடியவில்லை. ஸ்கூட்டரில் போவதும் ஓடுவதும். ஏன்னால் நானும் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக இருந்தேன். எனக்கு பெரிய அவருடைய அந்த அவருடைய ஸ்பீடில் அந்த துடுதத்தில் ஒரு இது. பிறகு எனக்கு நான் ஒரு பெரிய பாக்கியம் செய்த கலைஞன். நான் பெரிய கலைஞன் இல்லை, கலை ஆர்வலர் மட்டும்தான். கலையரசு சொர்லிங்கம், சானா, எஸ்டி அரசு, அந்த காலத்தில் நான்கள் கலை செய்த காலத்தில் குடும்ப இலங்கையில் மிகச்சிறந்த 3 நடிகர்கள் என்று சொல்லப்பட்ட தாசிசியஸ், சுஹேர் ஹபீத், சுந்தர்லிங்கம், இவருடைய நாடகங்களெல்லாம் பார்த்து வளர்ந்தவர் நான். எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். நான் நேரடியாக அவருடைய நாடகத்தில் நடிக்கவில்லை, ஆனால் அவருடைய நாடகங்களை பார்த்து அதில் பல விஷயங்களை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். உண்மையில போய்ல பயன் தான் போனது. என்னன்னு சொல்லிக்கிட்டா மாஸ்டர் எப்படி அது மாஸ்டர்ல தெரியாது, அது ஏற்கனவே கொடுத்து வாங்கினாங்க. அப்போ ஆனால் அது இதமான கூட்டு நோரை விட்டு இல்லை, இதமாக உண்மையில் அது உண்மையில் பெரிய அது அது பாக்கியம். அப்போ நான் மாஸ்டர்கிட்ட போனேன். அங்கோட டிசி பொடியவங்க வந்து விட்டு ஓடின விதத்தை பார்த்து அவனுக்குமே நடந்துருக்கோன்னு நான் யோசிச்சேன். பொடியன் அப்படி வந்து விட்டு தான் மாறி அதான் நிற்க போகணும். இன்னும் அதுக்குள்ள அப்படி போனால் கொஞ்சம் பொடியங்கள் ஒரு இவ்வளோ ஒரு மண்டபம் வரும். அதில் பொடியங்கள் அப்படி வளர்த்திருக்கணும். எல்லாரும் இந்த கதையில் காலை இப்படி மெட்டமாக போட்டுருக்கணும். மாசட்ட கையில் முன்னுக்கு ஒரு பெரிய கதிரை, அப்புறம் பெரிய அண்டாப்புல சோறு குழச்சி எல்லாரும் கொஞ்சம் தான் நடக்கும். உண்மையில பார்க்க எனக்கு புதுமையாக இருக்கு, இல்லை ஆனால் ஆசையாக இருந்தது. எல்லாம் நான் போனால் மாசம் வந்து நான் பார்க்க புரிஞ்சியும் பார்க்க இப்படி விட்டு நான் பேச எனக்கு தெரியும். பார்க்க எல்லாம் முடிச்சு போட்டு வந்து எனக்கு பேச சரியா போ, என்ன மாதிரி என்ன பிரச்சனை இப்படி திலகர் நான் அனுப்புறான். என்ன கொஞ்சம் மரியாதை கொண்டு பார்த்தேன். திலகர் அனுப்புறாரு அப்படி ஒன்றுமே இல்லை, அது ஒன்றுமே இல்லை, அப்படியோ சரி போட்டு. அப்போ நான் இப்போது இருக்கலாம் போல கிடக்குண்டு. அந்த அதில் நின்றோடு பார்க்கல. ஏதோ ஒரு நாடம் அப்படியே போல இங்கே நிற்கிற மாட்டேன் நான் யோசிக்கிறேன். எந்த ஆசை விட இல்லை. அப்போ நிற்கலாம் போல இடங்கன்னு அந்த பக்கம் வந்து இல்லை. அப்போ நீ போயிட்டு நாளைக்கு வேற கூடவே சரி நான் குழந்தை போயிட்டேன். ஆனால் பொடியன் அங்கே அடிச்சுக்கிட்டு அப்புறம் வந்து பொடியை கூட்டிகிட்டு போனேன். பிறகு வந்து நான் போயிருக்கல மாஸ்டர் பிபிசி வேலை இடத்துக்கு வரைச்சேன். உண்மையில போனால் நான் போகாத இடம் காணாத இடம் பிபிசி எல்லாம் கொண்டே காட்டி
அதில் களையும் வந்து அப்புறம் கொண்டு போய் கட்டியில் கொண்டு சாப்பாடு அதை சாப்பிடு இதை சாப்பிடுன்னு சொல்லி சாப்பாடுகளும் வாங்கி தந்து அப்புறம் வந்து வேலை தம்பி அந்த இடத்துல இருக்கிற இடங்களெல்லாம் படிப்பாங்க. அது எல்லாம் கிடைக்காது, எல்லாம் காட்டி போட்டு பிறகு வெளியில் வந்தால் மாஸ்டர் அதுலேயும் வந்து தெரிவு செய்த இடம் இருந்து கதைக்கிறதுல ஒரு திண்ணை இப்படி இந்த கண்ணாடி வந்து கிடக்கு, அதில் ஒரு சீமெண்ட் திண்ணை கிடத்துல ஊரில் இருந்த மாதிரி திண்ணை போச்சு. அதுலேயும் கூட அந்த ஊரினுடைய அந்த 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 சுகம் தேவைப்பட்டது. இல்லாட்டி அங்கே அது அந்த உள்ளத்துல ஒன்று மெதரா ஒரு கிடக்கு. அப்போ நான் யோசித்தேன், அப்போ அதில் இருந்தோம். அப்படி இருந்தான்னு சொல்லி தான் மாஸ்டர் கேட்டார், அப்போ உனக்கு இறங்க தியேட்டர் படி தெரிஞ்சினாங்க. நான் சொன்னேன் உங்கள்கிட்ட நான் சொல்லி சொன்னேன். பிரதான் 10 நாள் கதையை சொன்னது. நடிகர் விஜய் அவர்கள் லண்டனுக்கு வருகை தந்திருந்த வேளையில் அவரை செவி காண வேண்டும், அவர் இருக்கின்ற இடத்திற்குத்தான் நாங்கள் செல்ல வேண்டும் என்று அழைப்பு கிடைத்தது. நான் ஆசிரியரிடம் கேட்டேன், மாஸ்டர் இது எங்களுடைய கலையகம், இந்த கலையகத்தை மதித்து ஒரு கலைஞன் வருகின்ற பொழுது அவருக்கு நாங்கள் இடம் வழங்கலாம், நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள்? சரி, உடனடியாக தகவல் பரிமாறப்பட்டது. அடுத்த நிமிடம் விஜய் அவர்கள் எங்களுடைய கலையகத்திற்கு வருகை தந்தார். அங்கே நாங்கள் செவியை நாங்கள் பதிவு செய்து ஒளிபரப்பி இருந்தோம். சங்கு பித்தளை சருகு பித்தளை எங்கும் இப்படி ராச கட்டளை, சங்கு பித்தளை சருகு பித்தளை எங்கும் இப்படி ராச கட்டளை. இது கடிகாரன் சொல்லிக்கொண்டு வருவான், பின்னாலே அரசன் வருவான். தென்பாங்கு கூத்துல இதுதான் முதல் வரவு கூத்துக்குள்ளே வரும். அதே போல் தளபதி வார நேரம் சேனாதிபதி என்று சொல்கிறதாக்கும் அவர் வார நேரம் இந்த இதுதான் வரும். அப்போ இந்த இதங்கே இருந்து வந்தது உங்களுக்கு? இந்தியாவில் இருந்து. ஓம், இந்தியாவில் இருந்து அது இருக்கும். ஏன்னா இந்தியாவில் எத்தனையோ KS குணசேகரன் பாடின பாடல்கள், எத்தனையோ நாட்டு பாடல்கள் எங்கே வன்னி மண்ணில் நான் நிறைய கேட்டிருக்கிறேன் இந்த அந்த ராகங்களில். அப்போ இதுகளெல்லாம் நாங்கள் இழந்துட்டோம். ஏனென்றால் அதுக்கு 2 காரணம். தனியாக கத்தோலிக்க பாதிரிமார் மட்டுமல்ல, ஆறுமுக நாவலரும் கூட. அவர் தான் தகப்பனே போய் அவற்றை தகப்பன் ஒரு பெரிய கூத்து புலவர், கூத்து அண்ணாவியார். ஆறுமுக நாவலருடைய தகப்பனிட்ட சொன்னார், நான் உனக்கு கொள்ளி வைக்க வேணும் என்றால் இந்த கூத்தணி பாட்டு, கூத்தெழுதுறதனி பாட்டு. மனுஷன் தொடர்ந்து இரகசியமாக எழுதிச்சுது. போய் எல்லாத்தையும் பறிச்சு போட்டு சொன்னார், நிப்பாட்ட போறியோ இல்லையோ, இதை கேள், இனிமேல் நான் என்ன வந்தாலும் உனக்கு நான் கொள்ளி வைக்க மாட்டேன். உடனடியாக இவரை கொண்டு போய் முத்துக்குமார் சாமி புலவர் என்று பட்டுக்கோட்டையில் கேள்விப்பட்டிருப்பீங்கள், ரைட், அராளி முத்துக்குமார் சாமி, அவர்கிட்ட கொடுத்து, டேய் நீ இந்த வேலையை தொடரடா, உங்கள்கிட்ட தான் வந்து கூடடா, நீ எழுதடா, நான் போகிறேன்டா என்று சொல்லி போட்டு மனுஷன் ஓய்ஞ்சு போயிட்டுது. அப்போ அவர் காரணம் என்னென்றால் ஆறுமுக நாவலருக்கு கூத்து போடுறோன்னு சொல்லி கூட்டிச்சு போட்டு தானே போய் ஏறியல் மேடையில் உதவி பாட்டுறதுக்கு அவர் சுத்தமாக எல்லாத்தையும் செய்யணும், சமயத்தை வளர்க்கணும்னு இருந்தார். அனகாரிக்க தர்மபால அங்கே பௌத்தத்தை சிங்களத்தை ஏற்றி இதண்டது மாதிரி இவரும் தமிழை ஏற்றி இதண்டார். அதன்படியால் நான் நாவலர்கள் குறை சொல்ல இல்லை, அவர் தேவையொட்டி செய்தார். ஆனால் எங்களுக்கு கலைவளத்தை நாங்கள் இழந்துட்டோம். அதுகளை புதுப்பிக்கணும் தம்பி, அதுதான் முக்கியம். நல்லது உறவுகளே, கலைஞர்கள் வாழும்போது வாழ்த்தப்பட வேண்டும், போற்றப்பட வேண்டும். அவர்களுடைய ஆளுமைகள் பதிவு செய்யப்பட வேண்டும். அதிலிருந்தே புதிய படைப்பாளிகள் தங்களுடைய பயணத்தை ஆரம்பிப்பார்கள். அந்த வகையிலே இந்த நூல் அறிமுகம் ஒரு முழுமையான பதிவாக உங்களுக்கு இருந்திருக்கும் என நம்புகின்றேன். மீண்டும் ஒரு பிரான்ஸ் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.